السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய அஸ்ஹாபுகளை பின்பற்றி வாழ்ந்தவர்களை தாபியின்கள் என்கிறோம். அந்த தாபியின்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் மிகச்சிறப்பானவை. அவர்கள் வாயிலாகவே தபா தாபியின்கள் குர்ஆனையும் ஹதீதையும் விளங்கிக் கொண்டார்கள். அவர்களின் தொடரில்தான், அந்த தொடரிலும் அவர்களுடைய தொடரிலும் வந்த இமாம்களாகிய பெருமக்கள் இந்த இஸ்லாமை இறுதி காலம் வரை எடுத்துச் செல்லும் அளவிற்கான பல நூட்களையும் வழிமுறைகளையும் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தாபியின்களினுடைய வரலாற்று தொடரில் இன்றைய தினம் இயாஸ் இப்னு முஆவியத்துல் முஸனிய்ய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உமரு சானி, இரண்டாவது உமர் என்று அறிஞர்களால் வாழ்த்தப்பட்ட போற்றப்பட்ட சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புதமான ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நிறுவியவர்கள். நீதியும் நேர்மைக்கும் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தவர்கள். இவர்களினுடைய ஆட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அந்த ஆட்சியிலே உட்பட்டு இருந்த மக்களினுடைய மனதில் நாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோமோ என்று எண்ணத்தகும் அளவிற்கு மிக வியத்தகு அற்புதமான ஆட்சியை நிகழ்த்தியவர்கள் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அத்தகைய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பஸ்ராவிற்கு ஒரு காதியை நியமிக்க வேண்டும், அற்புதமான ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும். ஏனெனில் பஸ்ராவினுடைய தலைமை நீதிபதி ஸ்தானம் காலியாக ஆகியிருக்கிறது. அதற்கு ஒரு தகுதியான நபரை நாம் நியமிக்க வேண்டுமே என்று ஒரு இரவு முழுவதும் அவர்கள் உழண்டு கொண்டே இருந்தார்கள். தூக்கம் அவர்களுக்கு வரவில்லை. கடைசியாக அவர்களுடைய சிந்தனையிலே பட்டது, 2 பேர் இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் குதிரை பந்தயத்திலே 2 குதிரைகள் எப்படி ஒன்றோடு ஒன்று முந்திச் செல்வதற்கு முற்படுமோ அப்படிப்பட்ட வீரர்களாகவும் தியாகிகளாகவும் அதே சமயத்தில் மார்க்கம் அறிந்த ஞானிகளாகவும் இருந்தவர்கள். அந்த 2 பேரில் ஒருவரை எப்படியாவது நாம் காதியாக ஆக்கிவிட வேண்டும் என்ற உணர்வோடும் சிந்தனையோடும் அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமலேயே சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கடைசியாக இந்த பொறுப்பை பஸ்ராவினுடைய ஈராக்கினுடைய கவர்னராக இருந்த அதி இப்னு அர்தாத் அவர்களிடத்திலே ஒப்படைத்து, யா அதி, நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் டமஸ்கஸ் வந்திருந்தார்கள். ஈராக்கினுடைய கவர்னராக இருந்த அதி இப்னு அர்தாத் அவர்கள் டமஸ்கஸ் வந்திருக்கிறார்கள். டமஸ்கஸில் தான் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் இருக்கிறார்கள், திமஷ்க். அவர்களை அழைத்து பகலிலே சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது. 2 பேர் இருக்கிறார்கள். அந்த 2 பேரில் ஒருவரை நீங்கள் காதியாக நியமித்தாக வேண்டும். இந்த 2 பேரில் ஒருவர் தான் அதற்கு மிக தகுதியானவர்கள் என்று நான் கருதுகிறேன்.
ஒரு சரியான காவி அந்த நகருக்கு அமையவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியே கெட்டு போய்விடும். நீதித்துறை என்பது சரியாக இல்லை என்று சொன்னால் நேர்மை என்பது மக்களிடத்தில் இல்லாமல் போய்விடும். நியாயம் என்பது இல்லாமல் போய்விடும். மனிதாபிமானம் இல்லாமல் போய்விடும். எனவே நீதியை சரியான முறையில் நிலைநாட்டுவதற்காக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன் கவர்னர்கள் கூட, ஏன் ஹலீஃபாவை கூட தவறு செய்தால் சுட்டிக்காட்டக்கூடிய தகுதியானவர்கள் தான் இந்த இரண்டு பேரும். அப்படிப்பட்ட தகுதியானவர்களைத்தான் நாம் நீதிபதியாக அமைக்க வேண்டும். அத்தகைய இரண்டு பேராக நான் கருதுவது, ஒன்று இயாஸ் இப்னு முஆவியத்துல் முஸனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்று ஒல் காசிம் இப்னு ரபியத்துல் ஹாரிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த இரண்டு பேரில் யாரையாவது ஒருவரை நீங்கள் நியமித்து விடுங்கள். அவர்களை அழைத்து அவர்களிடம் பேசுங்கள். நாட்டினுடைய நடப்பை எடுத்து சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து அவர்களிடத்திலே போதியுங்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற நீதித்துறையிலே தகுதி அல்லாதவர்களை கொண்டு நியமித்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அந்த இருவரில் ஒருவரை எப்படியாவது நீங்கள் என்ன செய்துவிட வேண்டும், நீதிபதியாக ஆக்கிவிட வேண்டும் என்று அதி இப்னு அர்தாத் கவர்னர் அவர்களிடத்திலே சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட அவர்கள் பஸ்ராவுக்கு வராங்க. பஸ்ராவுக்கு வந்து சையதுனா இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், அருமையானவர்களே, ஹலீஃபா ஜனாதிபதி அவர்கள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உங்கள் இருவரில் ஒருவரை ஹலீஃபாவாக நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களில் தான் அந்த நீதித்துவம் தகுதியானதாக இருக்கிறது என்றும் கருதுகிறார்கள். எனவே நீங்கள் உங்களில் ஒருவரை உங்களுக்குள்ளால் முடிவு செய்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள். யார் நீதிபதியாக இருப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் அது மிக சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்ன போது இவர்கள் சொன்னார்கள், காசிம் சொன்னார்கள், என்னை விட ஃபிக்ஹிலேயும் வர என்று சொல்லக்கூடிய பேணிக்கையிலேயும் மற்ற எல்லா விதமான கல்விகளிலேயும் தேர்ந்தவர் தான் இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே இயாஸை தான் நீங்கள் நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அவரை விட நான் சிறந்தவர் அல்ல. இந்த நீதிபதிக்கு அவர் இருக்கும்போது நான் போய் அமர்ந்தாலே அது அழகற்றது. மிக தகுதியானவர் அவர்தான். என்னை விட எல்லா விதத்திலும் மிகவும் அறிவும் ஆற்றலும் மிக்கவராக அவர் இருக்கிறார். எனவே அவரையே நீங்கள் நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று சொல்ல இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட அந்த கல்வியிலே அவர்தான் சிறந்தவர், இவர்தான் சிறந்தவர் என்று மாறி மாறி பேசி அதி இப்னு அர்தாத் கவர்னர் அவருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாராவது ஒரு முடிவுக்கு நீங்க வந்து ஆகணும், இந்த இடத்திலிருந்து நீங்க கிளம்பி போகக்கூடாது என்று அன்பு கட்டளை நான் உங்களுக்கு பிறப்பிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஹலீஃபாவினுடைய தன்மை என்ன என்று உங்களுக்கு தெரியும். நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய அற்புதமான ஆட்சியை அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே ஒவ்வொன்றும் சரியானதாக, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் விருப்பமானதாக, பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று அவங்க கருதுறாங்க. எனவே உங்க ரெண்டு பேரில் ஒருவரைத்தான் நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தலைமை நீதிபதியாக. எனவே நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. அப்ப இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா ஒன்று செய்வோம். இந்த பஸ்ராவிலே சூஃபியாக்கள் என்று கருதப்படக்கூடிய மிக சாலிஹீன்கள் என்று கருதப்படக்கூடிய ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ரெண்டு பேரிடத்திலே என்னை பற்றியும் காசிம் அவர்களை பற்றியும் நீங்க கேளுங்க. இதற்கு பொருத்தமானவர் யார், தகுதியானவர் யார் என்று கேளுங்க. அந்த ரெண்டு சாலிஹீன்களும் என்ன முடிவை தருகிறார்களோ அந்த முடிவின் பிறகு நான் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன். ஒன்று ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்று முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா. ரெண்டு பேரும் தாபியின்கள், மிகப்பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் அவர்களை பற்றி தெரியும். சாலிஹைன், ரொம்ப அற்புதமான சாலிஹான நல்ல செயல்பாடுகள் உடையவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள். அவர்களிடத்தில் என்ன பத்தியும் நீங்க கேளுங்க, காசிம் அவர்களை பத்தியும் கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நீங்க முடிவெடுத்துக்கிடலாம் என்று சொன்னதும் காசிம் ரலியல்லாஹு பார்த்தாங்க. ஏனென்றா இயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹசனுல் பஸரி முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் அவ்வளவு தொடர்புகள் இல்லை.
ஆண்